வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்னென்னா, நிறைய பேர் இன்னமும் எஃப்ஐஆர் போட்டு 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னமும் ஃபோன் பண்ணி எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும், அந்த அட்ரஸ் என்ன, அந்த ஃபோன் நம்பர் என்ன, இது எந்த கோர்ட்டில் வரும், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம 30-40 வீடியோ போட்டாச்சு. ஒரு 20-30 தடவை அந்த அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், எங்கே கொடுக்கணும், எந்த போலீஸு எல்லாம் சொல்லியாச்சு. எந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது எல்லாமே சொல்லிட்டோம். அது போக இந்த வழக்கு அப்டேட் வந்தால் நாங்களே சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். அப்புறம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, சார் அப்டேட் சொல்லலையா அப்படின்னா, கோர்ட்டில் வாய்தா வந்தால் தான் சொல்ல முடியும். கோர்ட்டில் வாய்தா வராமல் இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் அந்த 5A செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 5A செட்டில்மெண்ட் என்னன்னு 2-3 வீடியோ போட்டாச்சு. அதையும் பார்க்க மாட்டேன்றீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி அது என்னன்னு கேட்குறீங்க. மேலும் அந்த 10 to 5 கோர்ட் ஹவர்ஸு, ஒரு வக்கீல் கோர்ட்டில் இருப்பாங்க, நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே பேசுங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 to 5 தான் பேசுகிறீங்க. அப்புறம் அந்த 6 மணிக்கு மேலே பேசுங்க அப்படின்னு சொன்னால் நைட்டு 12 மணிக்கு பேசுகிறீங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா, எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருங்க. டிஸ்டர்ப் பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க. மேலும் அந்த 5A ஆஃப் டேன்பிட் ஆக்ட் அப்படின்றது என்னன்னு இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக கேட்டுங்க. அந்த 5A அப்படின்றது 5 இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் A ஆஃப் டேன்பிட் ஆக்ட். டேன்பிட் ஆக்ட்ன்றது தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் 1997. தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சட்டம் 1997. அந்த செக்ஷன் 5 ஆஃப் டேன்பிட் ஆக்ட் என்னன்னா, அந்த முதலீட்டாளர்களுக்கு பணத்தையோ அசலையோ அல்லது வட்டியவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு சேவை சர்வீஸ் ஏதாவது தர்றேன்னு சொல்லிட்டு அதை திருப்பி கொடுக்கலைன்னா, பணத்தை வாங்கி டிஃபால்டர் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் சட்டப்படி. இதான் அந்த சட்டத்தில் உள்ள பிரிவு. அப்போ அதில் அந்த சட்டம் உருவாக்கும் போது அது சமரசம் செய்ய முடியாத குற்றம், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இப்போ அது 5Aன்னு கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காம்பவுண்டபிள் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது சமரசம் செய்து கொள்ளும் குற்றம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அந்த சமரசம் செய்து கொள்ளும் குற்றம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் அதை இரு தரப்பினரும் பேசி முடிச்சுட்டா, அதுக்கு சட்டம் அனுமதித்தால் அது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், சமரசம் செய்து கொள்ளும் குற்றம். சில குற்றங்கள் செஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசி முடிக்க முடியாது, சமரசம் செய்ய முடியாது. எப்படின்னா, அது சட்டம் அனுமதிப்பதில்லை. எப்படின்னு பார்ப்போம். என்னன்னா, ஒரு 2 பேர் அடிதடி சண்டை போடுறாங்க. அப்போ அவங்க பேசி முடிச்சுக்க முடியும். ஒரு கடன் வாங்குறாங்க, ஒரு பிரச்சனை வருது, ஏமாத்துறாங்க, அது நம்ம பேசி முடிக்க முடியும். அது சமரசம் செய்யும் குற்றம். இப்போ சமரசம் செய்ய முடியாத குற்றம் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். அது என்னன்னா, ஒரு கொலையை செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தண்டனை வரும்போது அந்த இறந்தவரோட வீட்டுக்காரங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், இந்த கொலை குற்றத்துலேருந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது சமரசம் செய்ய முடியாத குற்றம். இப்போ ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸில் போயிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது சட்டம் அனுமதிக்கலை. அது மாதிரி ஒரு பொருளை திருட்டு கேஸில் போய் நான் திருடிட்டேன் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அதை அனுமதிக்க முடியாது நம்ம நாட்டில், இந்திய நாட்டில். இதே வெளிநாடுகளில் கொலை செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாலும், அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள், அங்கெல்லாம் அந்த இறந்தவங்களுக்கு பிளட் மணி தியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணத்தை கொடுத்தா அந்த குடும்பத்தினர் அதை ஏற்றுக்கொண்டால் அதை சமரசமா முடிச்சுக்கலாம். அது வெளிநாடுகளில். நம்ம நாட்டில் அந்த ப்ரொவிஷன் இல்லை. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இப்ப என்னன்னா, இந்த சமரசம் செய்து கொள்ளும் குற்றம்னா, அந்த நிறுவனம் நம்ம கிட்ட வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் விட்ட தொகை, டிஃபால்ட் அமௌண்ட், அதை அசலோ அல்லது வட்டியுடனோ அல்லது வட்டி இல்லாமலோ கொடுத்து மொத்த கடனையும் அந்த மொத்த ஏமாற்றுதல் தொகையும் திருப்பி கொடுத்தாச்சுன்னா அதை சமரசம் பண்ணிக்கலாம். அதை சமரசம் பண்ணிக்கலாம்னா அதுக்கப்புறம் அவர் அந்த மொத்த தொகையை கொடுத்துட்டாருன்னா அவர் அந்த வழக்கிலிருந்து விடுபட்டுருவார். அவருக்கு அந்த 10 வருஷ சிறை தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவார். ஆனால் உங்களுக்கு மொத்த பணம் அசலோ வட்டியுடனோ வட்டி இல்லாமலோ அந்த பணத்தை கொடுக்கணும். அதான் சட்டம் சொல்லுது. இது எப்போ பண்ண முடியும், யார் முன்னிலையில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, தகுதியுள்ள அலுவலர் அப்படின்னு சொல்லி டேன்பிட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. அது தகுதியுள்ள அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், மாவட்ட
வருவாய் அலுவலர். அவர் எப்போ காம்பவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பிஃபோர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன், அதாவது சார்ஜ் ஷீட்டு நீதிமன்றத்தில் டேன்பெட் கோர்ட்டில். இதுக்கு வந்து தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் 1997 ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை போலீஸார் தாக்கல் செய்யணும். அதுக்கு முன்னாடி டிஆர்ஓவே அந்த வழக்கை முடிச்சுக்கலாம். அப்புறம் டேன்பெட் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு கேஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. முதல்ல வந்து நம்ம கொடுக்குற முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் நம்பர், கிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதில் ஓடிட்டு இருக்கும். அது வந்து 3/2023. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்னு ஒன்று போலீஸார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து சிசி அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த சிசி நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அது ஆஃப்டர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்னன்னா டிஆர்ஓ நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அந்த வழக்க முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்போ டிஆர்ஓ வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இப்போ நியோமேக்ஸ் வழக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நீதிமன்றத்தோட அனுமதி தேவையில்லை. டிஆர்ஓவுக்கு சஃபிஷியன்ட் பணம் இந்த நிறுவனம் வந்து பணமோ இடமோ டெபாசிட் கொடுத்து மக்களை காம்பவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக வரும் பட்சத்தில் டிஆர்ஓ அதில் ஆர்டர் பாஸ் பண்ணி மக்களுக்கு அதை கொடுத்து வழக்கை முடிச்சு வச்சிடலாம். இப்போ நீதிமன்ற அனுமதி அவருக்கு தேவையில்லை. இதே சார்ஜ் ஷீட் போட்டாங்க இஓடபிள்யூ போலீஸ், எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் போலீஸார், பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டேன்பெட் நீதிமன்றத்தில் டிஆர்ஓ பெர்மிஷன் வாங்கி இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தின் சென்னை கிளை, மதுரை கிளை அங்கெல்லாம் வந்துட்டு சில வழக்குகள் முடிவுக்கு வந்திருக்குது, சில வழக்குகள் நடந்துட்டு இருக்குது. அதில் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது 555 வழக்குகள் பொருளாதார குற்றப்பிரிவு சம்பந்தமாக தமிழகத்தில் நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பழைய பாசி, ஈமு, ஐஎஃப்எஸ், கிஜாவ், ஆருத்ரா, ஆலயம், ஹெலிகாப்டர் பிரதர்ஸ், இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது. அந்த எல்லா வழக்குகளுமே நடந்துட்டு இருக்குது. அது எல்லா வழக்குகளுமே என்ன செய்வாங்கன்னா கடைசி நிலையில் சாட்சிகள் விசாரிக்கப்படும் போது அல்லது சாட்சிகள் விசாரித்து தீர்ப்பு வரும்போது அந்த நேரத்தில் தான் வந்து 5A காம்பவுண்டிங் தி அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை கொடுப்பாங்க, சமரசம் பண்ணிக்கிறேன்ட்டு. பட் இந்த நியோமேக்ஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் ஆரம்ப நிலையிலேயே எஃப்ஐஆர் ஸ்டேஜ் இன்னும் சார்ஜ் ஷீட் ஆகலை, எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே வந்து 5A பெட்டிஷன் டிஆர்ஓட கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வழக்கு எப்போ முடிவுக்கு வரும்ன்ட்டு. அது சட்டப்படியான நடைமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி விசாரித்து முடிச்சு தான் முடிவுக்கு வரும், அல்லது அவங்க பணத்தை கொடுத்தா முடிவுக்கு வரும். அது எவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் போடுறீங்க இந்த நீதிமன்றம் விடாது, காவல்துறை விடாது, ஆளுங்கட்சி விடாது அப்படின்ட்டு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக முறைப்படுத்தப்படாத நிதி நிறுவனங்கள், இந்த ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அன்ரிஜிஸ்டர்டு ஃபைனான்ஸ், இதெல்லாம் பணம் போடாதீங்கன்னு அரசாங்கம், காவல்துறை, நீதிமன்றம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்குது. அதேமாரி பேராசைப்பட்டு போய் பணத்தை போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு நீதிமன்றம் சரியில்லை, ஆளுங்கட்சி சரியில்லை, வக்கீல் சரியில்லை, அரசாங்க வக்கீல் சரியில்லை, கோர்ட்டு சரியில்லை, இதெல்லாம் வந்து என்ன பேச்சு? அவங்க உங்களை பணம் போட சொன்னாங்களா? ஆளுங்கட்சியும் நீதிமன்றமும் வக்கீல் உங்கள் வீடு வீடாக வந்து பணம் போடுன்னு சொன்னாங்களா? பேராசைப்பட்டு பணத்தை போட்டிங்கன்னா அதோட பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். மேலும் வந்துட்டு அந்த முதலீட்டாளர்கள் கட்டாயம் இந்த நிறுவனம் சமரசம்னு சொன்னால் நம்ம சமரசம் செஞ்சுக்கணுமா அப்படின்னா அது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் அசல் வாங்கிட்டு முடிச்சுக்கலாம், வட்டியுடன் வாங்கிட்டு முடிக்கலாம், வட்டி இல்லாமல் வாங்கிட்டு முடிக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பணம் வாங்கியிருக்கீங்க, ஒரு அமௌண்ட் கட்டிருக்கீங்க, இது வரைக்கும் வட்டி வாங்கியிருக்கீங்க, அதை கழிச்சிட்டு முடிக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். நீங்களும் ஒத்துக்கிட்டாதான் அது முடிவுக்கு வரும். இது எங்கன்னா டிஆர்ஓ முன்னாடி அந்த நிறுவன தரப்பு வழக்கறிஞர் இருப்பார், உங்கள் சைடு வந்து முதலீட்டாளர்கள் தரப்பில் வந்துட்டு அரசு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸு, காவல்துறை தரப்பில் அதிகாரிகள் இருப்பாங்க, டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர், அது மாதிரி அதிகாரிகள், அப்புறம் வருவாய்த்துறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சங்கங்களின் வழக்கறிஞர்கள், உங்கள் சார்பாக தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் சார்பாக ஏதாவது வக்கீல் இருந்தாலும் அந்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஆஜராகலாம். எல்லாரும் முன்னிலையில் பேசி முடிச்சு நமக்கு வந்து சமரசம் ஆனால் நம்ம அதை முடிச்சுக்கலாம், அல்லது நம்ம முடிக்க விரும்பலைன்னா நீங்கள் வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். கட்டாயம் நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு பணத்தையோ இடத்தையோ வாங்கிட்டு போகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. இதுதான் அதில் உள்ள ப்ரொசீஜர். சமரசம்னா 2 தரப்பினரும் ஒத்துக்கொண்டாதான் சமரசம். ஒரு தரப்பினர் ஒத்துக்கலைன்னா அது வந்து சமரசம் கிடையாது, காம்பவுண்டு ஆகாது. அது மாதிரி வந்து நம்ம சட்டத்தின் நோக்கம் என்னன்னா 1000 குற்றவாளிகள் தப்பிடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நீங்கள் வந்து விரைவாக முடிக்கணும்னா ஒழுங்காக விசாரிக்காமல் முடிச்சாச்சுன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டால் அதற்கான தீர்வு என்ன?
தப்பே பண்ணாத ஒரு நிரபராதி ஜெயிலுக்கு போனா அது வந்து தவறு, அது பாவம். அதான் சொல்றாங்க. நம்ம நீதிமுறை என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒரு கண் இல்லாமல் ஒரு கை இல்லாமல் வர்றான்னா இவனை தாக்கியதாக சொல்லப்படுற வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, காத்திருங்கள். ஏன்னா அவனுக்கு 2 கண்ணு போயிருக்கலாம், 2 கை போயிருக்கலாம், 2 கால் போயிருக்கலாம், இவனுக்கு 1 தான் போயிருக்கும். ஆனால் இவன் செஞ்சுட்டு முந்தி வந்து அவனை தாக்கிட்டு வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கலாம், காவல்துறைக்கு வந்திருக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து பொறுமையாக விசாரித்து தான் முடிவெடுக்கணும் அப்படின்றதான் அந்த சட்டத்தோட நோக்கம். அது மாதிரி வந்து நம்மளோட பாலிசி என்னன்னா, நம்ம வந்து முள்ளில் போய் மிதிச்சுட்டு முள்ளு குத்திருச்சுன்றோம். முள்ளா குத்திச்சு, முள்ளு அதே அந்த இடத்துல தான் இருந்தது, நீங்கள் போய் அதை மிதிச்சிங்க. யாராவது ஒருத்தர் முள்ளில் மிதிச்சுட்டேன்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? முள்ளு குத்திருச்சு அப்படின்னு அதை குறை சொல்கிறீங்க. இதை வந்து மாற்றிக்கிங்க. உங்களை யாரும் பணம் போட சொல்லலை, அரசாங்கத்தை சொல்கிறேன். ஏஜென்ட்டுகள் சொன்னாங்க என்ன, அரசாங்கம் வந்து பணம் போட சொல்லலை. அரசு சம்மந்தப்பட்ட நீதிமன்றங்கள், அரசு வக்கீல், இந்த தனியார் வக்கீல் யாரும் வந்து உங்களை பணம் போட சொல்லலை. அதனால் வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் சட்டப்படியாக தீர்வு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேலும் இது சம்பந்தமாக நிறைய வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அது வந்து பல்வேறு நீதிபதிகள்கிட்ட இருக்குது. அதில் அந்த பெயில் கேன்சலேஷன், ஜாமீனை ரத்து செய்யும் மனு, அதுதான் வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்ககிட்ட வந்தது. மீதி எல்லா கேஸ்லையும் நோட்டீஸ் ஆர்டர் ஆகி அதுக்கு வந்து நிறுவன தரப்பு, நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல இருந்து பதில் மனு தாக்கல் செய்யாமல் நிலுவையில் இருக்குது. இந்த ஒரு வழக்கு தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்ககிட்ட இருக்கிற இந்த பெயில் கேன்சலேஷன் வழக்கில் தான் அந்த நிறுவனத்தின் மொத்த சொத்துக்கள் என்ன, மொத்த பணம் எவ்வளவு, பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு டெபாசிட், இந்த மாதிரி விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த பரத சக்கரவர்த்தி முன்னாடி இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மதுரை பெஞ்சில் இருந்தார். அப்புறம் கடந்த 3 மாதங்களாக சென்னை மெயின் பெஞ்சு அங்கே போயிருக்காரு. இப்போவும் இந்த போர்ட்போலியோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து. அதுலேயே அவர் சென்னையில் தொடர்றாரு. அதனால் இந்த வழக்கோட விசாரணை சென்னையில் தொடரும். வக்கீல்கள் வந்து நேரடியாக சென்னையில் போய் ஆர்கியூ பண்ணலாம், அல்லது இங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆர்கியூ பண்ணலாம். அது இன்னும் டேட்டு அறிவிக்கலை. டேட் அறிவித்த உடனே உங்களுக்கு சொல்லுவோம். அந்த டேட் அறிவிப்புன்றது நாளைக்கு கேஸ் வருதுன்னா இன்னைக்கு நைட்டு 7:30 தான் நெட்டில் வரும். நம்ம தினமும் நெட்டை பார்த்துட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு 7:30 நெட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம அந்த வழக்கை நடத்துவோம். இதுதான் வந்து ஹைகோர்ட்டில் உள்ள காஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் லிஸ்ட் ப்ரொசீஜர் வந்து இதுதான், அது தெரிஞ்சுங்க. 1997 இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனுபவ் பிளான்டேஷன்ஸ், ரமேஷ் கார்ஸ், சினேகம் ஃபைனான்ஸ், கலைமகள் சபா, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் மக்களை மோசடி செய்ததாக வந்திருக்கும். அதுல என்னன்னா பழைய தண்டனை சட்டங்கள், இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம், இபிகோ 406, 420, 406, 420, அதுல இருந்து தண்டனை கொடுக்க முடியும். அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ட்ரையல் நடக்கிறது, அதாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில். அதுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தண்டனை கொடுக்க முடியும். அந்த சொத்துக்களை எடுத்து மக்களுக்கு, முதலீட்டாளருக்கு பிரித்து கொடுக்க முடியாது. அவங்களுக்கும் 3 ஆண்டுகள் அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும். அதனால தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்ததுனால 1997 தமிழக அரசு, இந்தியாவிலே முதன்முறையாக தமிழக அரசு இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. டேன்பிட் ஆக்ட் 1997 அதை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து என்னன்னா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க முடியும். அதற்கப்புறம் அந்த ஏமாத்தின நிறுவனமோ தனிநபரோ அவங்களோட சொத்துக்களை ஜப்தி செய்து அதை வந்து ஏலத்தில் விட்டு அந்த முதலீட்டாளர்கள், டெபாசிட்டர்ஸ், அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்க முடியும். இது வந்து 100% அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்தாச்சுன்னா அந்த நிறுவனமோ அந்த தனிநபர்களோ தண்டனையிலிருந்து விடுபடுவாங்க. அது அரைகுறையா அவங்க வந்து அவங்களோட லயபிலிட்டி அதிகம், இங்கே ப்ராப்பர்ட்டி கம்மி, அமௌண்ட் கம்மி. அப்படின்னா அவங்க தர வேண்டிய பணம் அதிகமாக இருக்குது, இங்கே இருக்கிற சொத்துக்கள் கம்மியாக இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து மக்களுக்கு பணத்தை பிரித்து கொடுத்தது போக ஃபுல்லாக செட்டில் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். அப்போ முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி தண்டனை மட்டும் கொடுக்க முடியும். தண்டனையும் கொடுத்துட்டு சொத்துக்களை விற்று பண்ண முடியும். நிறுவனம், அந்த ஏமாத்துனதாக சொல்லப்பட்ட மோசடியாளர்கள், ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க, நான் கொடுத்துறேன் என்னை விட்டுருன்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுத்தாலும் அவங்களை விட முடியாது. அதுக்காக தான் சப்சிக்வெண்டா அதுக்கு பிற்பாடு 5A அப்படின்னு ஒரு செக்ஷன் சேர்க்கப்பட்டது, இன்சர்டட். அந்த செக்ஷன் கொண்டு வந்து அப்போ நிறுவனமும் அந்த ஏமாற்றிய மோசடி செய்தவர்கள் பணத்தை கொடுத்துட்டா அதை முடிச்சுக்கலாம்னு சொல்லி இது வந்து பின்னாடி அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது. அதுதான் வந்து 5A ஆஃப் டேன்பிட் ஆக்ட். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஹானரபிள் ஹைகோர்ட், மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், அதில் மாண்புமிகு நீதியரசர்கள் இளங்கோவன் அவர்கள், மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள், மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள், மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள்,
மாண்புமிகு நீதியரசர் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் இது மாதிரிலாம் வந்து தொடர்ந்து பல்வேறு நீதிபதிகள்கிட்ட விசாரணைக்கு வந்து அதுலேயும் பல்வேறு வழக்குகள், இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும், இந்த வழக்கில் வந்து இடியை பார்ட்டியாக சேர்க்கணும், இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும், இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் வந்து பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டு இது வந்து எப்போ எஃப்ஐஆர் ஆச்சுதோ அதுலேருந்து தினமும் இந்த வழக்குகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு பெஞ்சில் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருது. அதனால் இந்த வழக்கோட விசாரணை சீக்கிரம் முடிந்து மக்களுக்கு அதிவிரைவில் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அனைவரும் பொறுமையாக இருந்து சட்டப்படியான வழிகளை பின்பற்றி உங்கள் பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்கள். மேலும் இது என்னன்னா இந்த ஒரு வழக்குக்கு மட்டும் இல்லை, இது வந்து டேன்பிட் ஆக்ட், அந்த சட்டத்தில் உள்ள ப்ரொவிஷன், அந்த நீதிமன்ற நடைமுறைகள், அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி யாரு, இது வந்து எல்லா விதமான பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் பதிவு செய்யும் டேன்பிட் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளுக்கும் இது வந்து பொருந்தும். இப்போ வந்து நியோமேக்ஸுக்கு மட்டும் இது இல்லை, எல்லா வழக்குகளுக்குமே இதான் ப்ரொசீஜர், நடைமுறை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். அந்த அப்டேட் வரும்போதெல்லாம் தொடர்ந்து அப்டேட் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.